கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோட இந்த எரியும் முச்செடியின் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளின் செய்திகளை கூட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளில் நம்ம இருதயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வோம் என்றால், நம்முடைய இருதயம் எவ்வளவு முக்கியமானது ஆவிக்குரிய வாழ்க்கையிலங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். எரேமியாவின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா அதிகாரம் 17 வசனம் 9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம்தான் திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. ரொம்ப ஒரு தீமை நிறைந்தது, மகா கேடான காரியங்களை செய்யக்கூடியதாக ஒரு மனிதனுடைய இருதயம் காணப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இருதயத்திலிருந்து தான் அன்பும் பாசமும் வெளிப்படுது. இந்த இருதயத்திலிருந்து தான் மகா கேடான காரியங்களும் தேவனுக்கு விரோதமாக வெளிப்படுது. ஆக நம்ம அன்பையும் பாசத்தையும் தேவன் மேலே வைக்கும்படி நம்ம அழைக்கப்படுறோம். அது கேடான காரியத்தை நம்முடைய இருதயம் வெளிக்கொண்டு வந்து விடாதபடி நாம் கவனமாக இருக்கணும். இதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு அங்கே ஒரு கேள்வி இருக்குது. இதை அறியத்தக்கவன் யார்? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அநேக வேளைகளில் நம்முடைய இருதயம் எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம மற்றவங்கள சொல்லுவோம், அவன் பொல்லாத இருதயம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம இருதயம் எப்படிப்பட்டதுங்கிறத தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூட, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு தான் அவர் பலவிதமான சோதனைகளை, பாடுகளை, வனாந்தரமான வாழ்க்கைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், சிறுமப்படுத்துகிறார். அதன் மூலமாக நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் கூட தன்னுடைய இருதயத்தை அறியாதபடி காணப்பட்ட ஒரு மனிதனை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தபடினால ஆண்டவர் அவனை புறக்கணித்தார். ஆனால் அவன் தன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதுங்கிறத அறியாமல் மற்றவர்களை நியாயந்திருக்கிற ஒரு கடினமான ஒரு மனிதனாக காணப்பட்டார். இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் அதிகாரம் 16 வசனங்கள் 6-7. இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரவேலின் ராஜாவாக சவுல் இருக்கிறார். இந்த சவுலை ராஜாவாக மாற்றினது ஆண்டவருக்கு ரொம்ப வெசனமாக இருக்குது. ஆகவே சவுலை தள்ளிட்டு இன்னும் ஒருவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பெத்லகேம் போ, அங்கே ஈசாயின் என்று ஒரு பெரிய ஒரு கனமுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவங்க வீட்டில் அவனுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சாமுவேலை அனுப்புகிறார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கூட அந்த அபிஷேக தைலத்தை எடுத்துக்கிட்டு நேராக எங்கே வரார் அப்படின்னா, இந்த ஈசாய் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய வீட்டுக்கு வாரார். அங்கே வந்தால் ஒவ்வொரு நபர்களையும் நம்ம அங்கே பார்க்குறோம். அவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் முன்பாக, சாமுவேல் தீர்க்கதரிசியின் முன்பாக அந்த தகப்பனார் கடந்து வர பண்ணுறார். எல்லாரும் ஒவ்வொருத்தராக கடந்து வரபடியாக அங்கே செய்கிறார். அதன் மூலமாக தேவன் தெரிந்தெடுத்த மனுஷனை இப்போ சாமுவேல் என்ன செய்ய போகிறார், அபிஷேகம் பண்ண போகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அங்கே நாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பிரியமானவர்களே, இந்த எலியாப் ஈசாயினுடைய முதல் குமாரன், அவனுடைய முகத்தை பார்க்குறான், அழகாக இருக்குது. அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்குறான். அவன் மிலிட்ரியில் ஒரு இராணுவ வீரனாக இருக்கிறாங்கிறத அடுத்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக
ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எந்தளவுக்கு எவ்வளோ தூரம் வந்து ஹைட்டு வெயிட் எல்லாம் ஜம்முன்னு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே இவன் தானாக்கும் அப்படின்னு சாமுவேலே முடிவு பண்ணிட்டார். இவன் தாயா ராஜா, சவுலுக்கு ஈடாக இணையாக அவ்வளவு ஒரு அழகாக சரீர வளர்ச்சியோட புஷ்டியாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை நான் புறக்கணித்தேன். நீ முகத்தை பார்க்குறப்பா, நான் இருதயத்தை பார்க்குறேன். இவன் இருதயம் எனக்கு முன்பாக செம்மையாக இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, எலியாப்பை புறக்கணிச்சிட்டார். இந்த மூத்த சகோதரனை புறக்கணித்த உடனே ஒவ்வொருத்தராக வர பண்ணுறாங்க. கடைசியில் தன்னுடைய கடைசி குமாரனாகிய தாவீதை பண்ணுறாங்க. தாவீதை அங்கே ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறார். இப்போ என்ன நடக்கு? 17ஆம் அதிகாரத்தில் சவுலும் அவனுடைய படைகளும் கோலியாத் பெலிஸ்தருடைய படைகளுக்கு விரோதமாக நிற்க முடியாமல் பயங்கரமாக அங்கே பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. இந்த சூழ்நிலையில் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறாங்க. கோலியாத் ஒவ்வொரு முறையும் வந்து வந்து பயங்காட்டிகிட்டே இருக்கிறான். தாவீதை அவனுடைய தகப்பனாகிய ஈசா என்ன செய்கிறான், நீ போப்பா, நீ நேர அங்கே யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போ, இந்த தின்பண்டங்களெல்லாம் எடுத்துகிட்டு போ, உன்னுடைய சகோதரர்கள் 3 பேர் அங்கே இராணுவத்தில் இருக்கிறாங்க, அந்த படையில் போய் அவங்கள போய் பார்த்துட்டு அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்த என்னிடத்தில் திரும்புன்னு சொல்லி இந்த குட்டி பையன் தாவீதை அவனுடைய தகப்பனாகிய ஈசாய் இராணுவத்துக்கு அனுப்பிவிடுறார். அந்த யுத்தம் நடக்கிற யுத்த காலத்துக்கு அனுப்பிவிடுறார். இங்கே வந்து அவன் என்ன செய்கிறான், இங்கே உள்ள சூழ்நிலையை பார்க்குறான். கோலியாத் அந்த நேரம் தான் கெக்கிரிச்சுக்கிட்டு பேசுகிறான். அவன் ரொம்ப ஒரு அகங்காரத்தோடு பேசுகிறான். இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை தூஷிக்கிறான், உங்களை அடிமைகளாக நான் மாற்றிடுவேன்னு சொல்லி இந்த வார்த்தைகள் தாவீதை ரொம்ப வேதனைப்படுத்துது. அவனுக்கு ரொம்ப ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணுது. இவ்விதமான இந்த சூழ்நிலையில் அவன் அதை விசாரிச்சுட்டு இருக்கும்போது தற்செயலாக இந்த எலியாப் யாரை பார்த்துடுறான், தாவீதை பார்த்துடுறான். தாவீதை பார்த்த உடனே அங்கே என்ன நடக்க பாருங்கள். 1 சாமுவேல் 17:28 நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடே தாவீது பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். மூத்த சகோதரனாகிய எலியாப் பார்த்த உடனே சொல்கிறான், தாவீது மேல் அவனுக்கு எரிச்சல், கோபம், அவன் அகங்காரத்தோடு பேசுகிறான். ஆனால் அவன் சொல்கிறான், உன் இருதயம் அகங்காரமாக இருக்குது அப்படிங்கிறான். தாவீதினுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எலியாவை பார்த்து என்ன சொல்கிறார், அவனை நான் புறக்கணித்தேன், அவன் இருதயம் எனக்கு ஏற்றதாக இல்லை. நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன், அவனுடைய இருதயம் செம்மையாக இல்லை, நான் புறக்கணித்து விட்டேன்னு சொல்கிறான். அப்போ தேவன் தாவீதை அவனுடைய இருதயத்தை பார்க்குறார். அது தேவனுக்கு முன்பாக செம்மையான இருதயமாக இருக்குது. ஆனால் எலியாப்புடைய இருதயத்தை தேவன் புறக்கணிச்சிட்டாரு. ஆனால் தேவனால் புறக்கணிக்கப்பட்ட எலியாப் சொல்கிறான், உன் இருதயம் அகங்காரம் உள்ளதாக இருக்குது, கோபப்படுறான், எரிச்சல் படுறான். தாவீது மேலே அவ்வளோ ஒரு கோபம். அவனுடைய இருதயம். ஏன் தேவன் எலியாப்பை தெரிந்து கொள்ளலை? அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை, அது பெருமை உள்ளதாக இருந்தது. அது தாவீதை நேசிக்க முடியாத ஒரு இருதயமாக இருந்தது. தாவீது மேலே கோபம் கொண்டு எரிச்சல் வெளிப்படுத்துகிற கடினமான வார்த்தைகள். நீ பொறுப்பற்றவன், ஆடுகளை நீ சரியாக மேய்க்கலை, வனாந்திரத்தில் அந்த சின்ன கொஞ்சம் ஆடுகளை நீ அனாதையாக விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவன் என்னென்னமோ சொல்லி திட்டுறான். தகப்பன் தான் அவனை அனுப்பி விட்டுருக்குறான், போய் பார்த்துட்டு வாயான்னு சொல்லி. ஆனால் இவன் என்ன பேசுகிறான் பார்த்தீங்களா? மனிதன் பெரும்பாலும் தன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத அறிந்து கொள்வதே இல்லை. அவன் தாவீதினுடைய இருதயத்தை பார்த்து சொல்கிறான், என்ன சொல்கிறான், உன் இருதயம் அகங்காரம் பிடித்த இருதயம் என்று சொல்லி. ஆனால் தேவன் தான் அகங்காரம் பிடித்த அந்த எலியாபினுடைய இருதயத்தை கவனித்து புறக்கணித்துட்டார்னு பார்க்கணும். கர்த்தர் அதை பார்க்குறார். இந்த இருதயத்தை புறக்கணித்தார் என்று பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கவனிக்கும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? மற்றவங்களை நம்ம எளிதில் நியாயந்தி தரலாம். ஆனால் தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்முடைய இருதயம் அது கர்வம் கொண்டதாக இருக்குதா, அகம்பாவம் கொண்டதாக இருக்குதா, பெருமை உள்ளதாக இருக்கிறதா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிற தாவீதை இந்த எலியாப் சொல்கிறான்,
அவன் அகங்காரம் உள்ள இருதயம் என்று சொல்லி. இதனால தான் தாவீது தேவன் தெரிந்து கொண்டார், ஆனால் எலியாபை தேவன் புறக்கணித்தார் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது, நாம் சவுலுடைய குமாரத்தியாகிய மீகாலை குறித்து நம்ம பார்க்குறோம். மீகாலுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6:16, 2 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். இந்த வேத பகுதியை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது அப்படின்னா, கித்தியனாகிய ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் இருக்குது. அந்த ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் 3 மாதம் இருக்கும்போது அந்த கர்த்தருடைய பெட்டி நிமித்தமாக தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அதன் மூலமாக அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கிறத பார்த்த உடனே தாவீது என்ன செய்கிறான், பெட்டியை நம்ம தேவனுடைய நகரத்துக்கு கொண்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு எருசலேமுக்கு கொண்டு வர்றதுக்காக எல்லா ஆயத்தங்களையும் வேத ஒழுங்கின்படி அவன் செய்து அவன் கொண்டு வரான். அதை கொண்டு வரும் பொழுது அந்த எருசலேமுக்குள்ளே அந்த பெட்டி பிரவேசிக்கும் போது தாவீது என்ன செய்கிறான், தெருவில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக குதித்து நடனமாடினான் என்று பார்க்குறோம். தாவீது நடனமாடினதை பார்த்த உடனே மீகாள், தாவீதின் மனைவி மீகாள் என்ன செய்தா, அவளுடைய இருதயத்தில் அவனை அவமதித்தாள் என்று வாசிக்கிறோம். தாவீது தெருவில் கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தாவீது யாரு? தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அந்த ராஜாவை அவனுடைய செயலை பார்த்துட்டு ஒரு ராஜா இப்படி குதித்து நடனமாடலாமான்னு சொல்லி இருதயத்தில் அவமதிக்கிறாள், அற்பமாய் எண்ணுகிறாள், அசட்டை பண்ணுகிறாள். ஒரு காரியத்தை, ஒருத்தருடைய செயலை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் அவர்களை அசட்டை பண்ணுவதற்கு, அற்பமாய் எண்ணுவதற்கு நமக்கு தேவன் ஒருபோதும் உரிமை கொடுக்கவே இல்லை. இங்கே மீகாள் தன்னுடைய கணவனாகிய தாவீதை இருதயத்திலே அவமதித்ததின் நிமித்தமாக அவள், பின்னால் வாசிக்கிறோம், மரணமடையும் நாள் மட்டும் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீதுக்கு விரோதமாக தன்னுடைய இருதயத்திலே அவமதிக்கிற ஒரு காரியத்தை செய்ய தீவிரித்த போது தேவன் எவ்வளவு பயங்கரமான தண்டனையை அந்த மீகாளுக்கு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். தேவனுடைய அபிஷேகம் பெற்ற அந்த தாவீதை அவமதிக்கிறதுக்கு கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்கலை. அந்த எலியாபை கர்த்தர் அனுமதிக்கலை, புறக்கணிச்சிட்டாரு. அந்த எலியாபுக்கு முன்பாக கோலியாத்தை கொன்று தாவீதை ஆண்டவர் அவனுடைய தலையை, இல்லையா, அந்த கோலியாத்தின் தலையை இப்போ தாவீது கையில் இருக்குது. தேவன் தாவீதை வெற்றி சிறக்க பண்ணினார், தாவீதை கனம் பண்ணினார். கோபம் கொண்டு, இருதய கர்வம் கொண்டு, அகங்காரத்தோடு பேசின எலியாபை அங்கே தேவன் வெட்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவன் அபிஷேகம் பண்ணின அந்த தாவீதுக்கு விரோதமாக வருகிறவங்களை கர்த்தர் அங்கே தண்டனை கொடுக்குறாரு. அவங்கள என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அங்கே சிட்சிக்கிறார். அங்கே தாவீதை ஆண்டவர் உயர்த்துகிறார். இருதயம் அவமதிக்கிற ஒரு இருதயம் மீகாளுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னு பார்க்குறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட இருதயம்னா, நமக்கு ஒரு ஞானமுள்ள இருதயம் வேணும். இதை எங்கே யாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம்? சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். சாலமோன் ஜெபிக்கிற ஆண்டவற்ற. இப்போ தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் தான் தேவாலயத்தை கட்ட போகிறான். சாலமோனுக்கு, அங்கே தாவீதுக்கு பின்பாக சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக தேவன் தாவீதின் குமாரனாகிய சாலமோனை தெரிந்தெடுத்து வைக்கிறார். இப்போ சாலமோன் சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துகிறான். அதை கண்ட உடனே தேவன் சந்தோஷப்பட்டு அங்கே சாலமோனுக்கு தரிசனமாகி கேட்குறாரேப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும், என்னிடத்துல கேளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உன்னிடத்தில் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சாலமோனுடைய விண்ணப்பத்தை, ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிற அந்த விண்ணப்பத்தை பார்க்குறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும்
அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் கேட்குறான், ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தந்தருளும். 12ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை மட்டுமில்ல, உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுத்தார். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய ஞானமுள்ள ஒரு இருதயம், தேவனுடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு உணர்வுள்ள இருதயம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் ஞானம் உள்ளவங்களாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். ஞானம் உள்ளவங்களாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம ஞானமாக நடக்கலாம். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் தருவாராக. உணர்வுள்ள இருதயம். உணர்வுள்ள இருதயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுற இருதயம். தேவனுக்கு பிரியமில்லாததை செய்ய அவன் தீவிரிக்கும் போது, ஐயோ இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, இது தவறானது அப்படின்னு சொல்லி விலகக்கூடிய ஒரு இருதயம், உணர்வுள்ள இருதயம். இதை மழுங்கடிச்சிடக்கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். ஆனால் நாம் ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் போகும் பொழுது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? 3ஆம் வசனத்திலே 1 ராஜாக்கள் 11:3, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மரமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இங்கே 1 ராஜாக்கள் 11:3 வாசிக்கிறோம், அநேக ஸ்திரீகளோடு அவன் சிநேகமாக இருக்கிறான். இந்த ஸ்திரீகளின் சிநேகத்தின் நிமித்தமாக அவன் எப்படி மாறி போயிட்டான் அப்படின்னா, அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் அந்த உணர்வுள்ள இருதயம் உணர்வுள்ளதாக இராதபடிக்கு அதை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு சிக்கி கொண்ட ஒரு சாலமோனை பார்க்குறோம். அவன் அப்படிப்பட்ட ஸ்திரீகளோடு அவன் ஐக்கியமாக சிநேகமாக இருந்ததுனால அவன் வழி விலகி போனான். அவன் விக்கிரகங்களை மாய வழிபாடுகளை செய்வதற்கு நேராக அவர்கள் அவனை வழிவிலக பண்ணினார்கள். 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் உத்தமமாக இருக்கவில்லை. அவனுடைய இருதயம் உத்தமமாக இருக்கலை. அவன் முழு இருதயத்தோடும் கர்த்தருடைய வழியை பின்பற்றணுங்கிறத குறித்து அவன் கவலை இல்லை. அப்போ வழுவி போகிற இருதயம் என்றால் என்ன? வழுவி போகிற இருதயம் என்றால் அங்கே உத்தமமான ஒரு இருதயம், தேவனுக்கு மட்டும் முதலிடம், முழு இருதயத்தோடு பூரணமாய் பின்பற்றுதல். அதுதான் வழுவி போகாமல் நம்ம இருக்கணும்னு சொன்னால் நம்ம பூரணமாக நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், உத்தமமாக நாம் தேவனை பின்பற்ற வேண்டும். இங்கே வழுவி போகிற ஒரு இருதயம், ஆண்டவர் அவனோடு தரிசனமாகி அவனை எச்சரிக்கிறார். அவன் ஆண்டவர் நேரடியாக அவனை எச்சரித்தா கூட அந்த வயதான காலத்திலே அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்கவில்லை. 1 ராஜாக்கள் 11:9 வாசிக்கிறோம், கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். நல்ல ஞானம் இருந்துச்சு, ராஜாவாக கிருபையாக தேவன் அவனை கொண்டு வந்தார். ஆனால் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். அவன் பூரணமாய் கர்த்தரை பின்பற்றவில்லை, உத்தமமாய் நடக்கவில்லை. அவன் ஸ்திரீகளுடைய பேச்சை கேட்டு அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு வழுவி விக்கிரக வழிபாடுகளின் பின்னாக போனான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். நல்ல ஆரம்பம், ஆனால் மோசமான முடிவு. மகிமையான ஒரு ஆரம்பம், ஆனால் அவமானமான ஒரு முடிவு. அருமையானவர்களே, இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் எரேமியாவில் பார்க்குறோம், இருதயம் திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. இந்த இருதயத்தை நம்ம தேவனுக்கு நேராக செம்மையாக நடப்பதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். அதனால தான் சாலமோன் சொல்கிறான், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆனால் அவனே தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள தவறிப்போன பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம். வாலிபத்திலே தேவனுக்காய் வைராக்கியமாக நின்றான். நாட்கள் செல்ல செல்ல அந்த வைராக்கியம் அது தேவனுக்கேற்ற வைராக்கியமாக இராமல் அது மாம்ச வைராக்கியமாக போனது. ஆலயத்தை கட்டினான், அரண்மனையை கட்டினான், எவ்வளவோ காரியங்களை கர்த்தருக்காக செய்தான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரப்பண்ணும் என்பதை சொற்ப மதியினம் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டது என்று சொல்லி பிரசங்கியிலே மாயை 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 எல்லாம் மாயை என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிற அங்கலாய்க்கிற பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அவனுடைய இருதயத்தை அவன் கர்த்தரை விட்டு திருப்பி என்கின்ற வார்த்தை அங்கே 1 ராஜாக்கள் 11:9 வாசிக்கிறோம். தன் இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்பி
இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உடைய வாழ்க்கையில் உடைய இருதயம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற இருதயமாக இருக்குதா? பூரணமாக கர்த்தரை பின்பற்றுகிற இருதயமாக இருக்குதா? அல்லது கர்த்தரை விட்டு உங்களுடைய இருதயத்தை திருப்பி கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளில் உங்களை விற்று போட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? மிக கவனமாக நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் 2 ராஜாக்களில் வாசிக்கிறோம். அந்த மனிதன் யார்? யெகூ. அந்த மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இந்த யெகூ என்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு சேனாபதியாக இருந்தவனை ராஜாவாக மாற்றினார். ராஜாவாக மாற்றின அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கார் பாருங்க. ஆண்டவர் அங்கே நாம் 2 ராஜாக்கள் 10:31 அதை நாம் வாசிக்கலாம். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க, முழு இருதயத்தோடு நடக்க யெகூ கவலைப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்ன நிறைய காரியங்களை அவன் நிறைவேற்றினான். ஆண்டவருடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவன் செயல்படுத்தினான். ஆனால் அவனுடைய இருதயத்தை ஆண்டவருடைய வழியில் நடப்பதற்கு, அவன் முழுவதுமாய் தேவனுக்கு நடப்பதற்கு கவலைப்படவில்லை. நிர்விசாரம். பார்த்தீங்களா, ஒரு யெகூவுடைய வாழ்க்கை நல்ல ஆரம்பம். ஒரு சேனாபதியாக இருந்த அவனை ஆண்டவர் ராஜாவாக வடக்கு ராஜ்யத்துக்கு சமாரியாவுக்கு மாற்றார். ஆனால் பாருங்க, அவன் எல்லாத்தையும் ஆகாபின் குடும்பத்தாரை அழிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார், அழிச்சிட்டான். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் முழு இருதயத்தோடும் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு கவலையற்றவனாக காணப்படுகிற பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் முழு இருதயத்தோடும் அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய மனதில் அதை பதிக்க வேண்டும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஏன் நம்ம முழு இருதயத்தோடு நடக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாருங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளெல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் ஏன் நமக்கு இருக்கணும்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் நன்றாயிருப்பதற்கு அவர்கள் எனக்கு பயந்து என்னுடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்போது? ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இதன் மூலமாக தேவன் என் மேலே பிரியமாக இருப்பார், இதன் மூலமாக தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயத்தில் நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துடக்கூடாது. ஒருவேளை நம்ம ஆலயத்தில் நிறைய காரியங்களை செய்யலாம், நிறைய பணிவிடைகளை செய்யலாம், நிறைய உதவிகள் செய்யலாம், நிறைய ஊழியங்களில் நம்ம பங்கு கொள்ளலாம், நிறைய காணிக்கைகள் நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு ஏற்ற ஒரு இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். யெகூவுடைய வாழ்க்கையில் அவன் அதை தவற விட்டுட்டான். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அவன் கரெக்டாக நிறைவேற்றிக்கிட்டே வந்தான். அவன் ஆகாபுடைய குமாரன் யோராம் அழிக்கிற காரியங்களாக இருக்கட்டும், ஆகாபினுடைய மனைவி ஏசபேலை அழிக்கிற காரியமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறான். அந்த பித்கார்ட்ட சொல்கிறான், இதெல்லாம் நான் செய்யலப்பா, ஆண்டவர் அன்றைக்கு அந்த திஸ்பியனாகிய எலியாவை கொண்டு சொன்னாரே, அந்த கர்த்தருடைய மனுஷன் சொன்ன வார்த்தை நிறைவேறுதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் நிறைவேற்றிக்கிட்டே இருந்தான். ஆனால் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவனுடைய ராஜாவாக அவன் உட்கார்ந்துருக்கும்போது அவனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா, அவன் பாவங்களை விட்டு விலகவில்லை என்று வாசிக்கிறோம். முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். பாவத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு இருதயம். பாவத்தில் இருந்து ஐயோ இதில் நான் இப்படி தவறுகிறேனே, இப்படி நான் பிரியமில்லாமல் நடக்கிறேனே, ஆண்டவரே நான் மன்னியும், ஆண்டவரே என்னை எடுத்து நிறுத்தும்,
நம்ம பக்கமாக திருப்பம்னு சொல்லி அந்த இருதயம் நம்மளை வாதிக்கணும். அந்த இருதயம் தேவனை நோக்கி கதறணும், வாஞ்சித்து ஜெபிக்கணும். அப்படி செய்யாமல் நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால், நம்ம சரி இதெல்லாம் எல்லாரும் செய்யலையா, எல்லாரும் செய்கிறபடிதான்னு சொல்லி அதை நாம் எளிதாக எடுத்துட்டோன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அடைகிறவர்களாய் காணப்படும். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் எந்நாளும் நன்றாக இருப்பதற்கு எனக்கு பயப்படும், என்னுடைய வசனத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபம் செய்யலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய இருதயங்கள் உமக்கு முன்பாக செம்மையாய் காணப்பட கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். அன்று வேண்டிய உம்முடைய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற உமக்கு பயப்படக்கூடிய முழு இருதயத்தோடு உம்முடைய வழியில் நடக்கக்கூடிய இருதயத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் நீங்கள் இன்னும் அநேக செய்திகளை அங்கே கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.